சிந்தாமணி முகத்துல கரிய பூசி சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் முத்து கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாட்டி, நானும் மீனாவும் இப்பவே வீட்டுக்கு கிளம்பணும். என்னடா சொல்ற முத்து? இப்பவே கிளம்பணுமா? அதுவும் புது ஜோடியை கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல விட்டுட்டு உடனே கிளம்பணும்னா எப்படிப்பா? பாட்டி, அந்த சிந்தாமணியை பத்தி உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா நாங்க வீட்ல இல்லனா எங்க மேல சந்தேகப்பட்டு வீட்டுக்கு வருவா, பெரிய பிரச்சனை பண்ணுவா. அதனால இப்பவே நான் மீனாவை கூட்டிக்கிட்டு நேரா வீட்டுக்கு போகணும். அந்த பிரச்சனையை சமாளிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன முடிவெடுக்கலான்னு நான் உனக்கு சொல்றேன் பாட்டி. சத்யா, ரேகா 2 பேரும் பத்திரமா இருங்க. நீங்க இங்க இருக்கிறது கண்டிப்பா உங்க அம்மா சிந்தாமணிக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. டே செல்வம், போய் வண்டி எடுறா, நம்ம கிளம்பலாம் வா மீனா அப்படின்னு எங்க பாட்டி கிட்ட அங்க ரேகாவையும் சத்யாவையும் ஒப்படைச்சிட்டு இங்க மீனாவும் முத்துவும் கிளம்பி நேரா அண்ணாமலையோட வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடி பார்த்த இங்க ரேகாவோட அப்பாவுக்கு ரேகாவை எப்படியும் முத்துவும் மீனாவும் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு கடத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அங்க சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி, போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. நீ சொன்ன மாதிரியே அந்த முத்து நம்ம பொண்ணை கடத்தி கொண்டு போயிட்டான் போல இருக்கு. என்னங்க சொல்றீங்க? அப்படியா? வேற எங்க போயிருப்பான்? எப்படியும் அவங்க வீட்டுல தான் நம்ம பொண்ணை கொண்டு போய் அடைக்கலம் வச்சிருக்கணும். அதனால இப்ப நான் முத்துவ சும்மா விட போறதில்ல. அவங்க 2 பேரையும் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. என் பொண்ணை நான் இப்பவே கூட்டிட்டு வரேன். நீங்க முதல்ல எங்க இருந்தாலும் சீக்கிரமா கிளம்பி வாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த முத்துக்கிட்ட இங்க அண்ணாமலை இருந்துகிட்டு, ஏன்பா முத்து, எங்கப்பா போன? ஆளையே காணும். நானும் உனக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், நீயும் போன் எடுக்கலையே. என்னாச்சு மீனா, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட இங்க அண்ணாமலை கேட்க, அப்பா, எல்லாம் ஒரு நல்ல விஷயம்தான்ப்பா. என்னப்பா சொல்ற? அந்த சிந்தாமணியோட பொண்ணு ரேகா இருக்கால, அதான் நம்ம சத்யா காதலிக்கிறானே, அந்த பொண்ணு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லி கடத்தி வச்சிருந்தாங்கப்பா, அடைச்சு வச்சிருந்தாங்க. எப்படியோ அந்த பொண்ணை காப்பாத்தி நானும் மீனாவும் சத்யாவையும் ரேகாவையும் நேரா கூட்டிட்டு போய் பாட்டி வீட்டுல தான்ப்பா விட்டுட்டு வந்திருக்கோம். டேய், என்னடா சொல்ற? அந்த சிந்தாமணி பொல்லாதவ. இன்னும் அந்த பொண்ணு வேற நீ கடத்தி கொண்டு போயிட்டனா இன்னும் பிரச்சனை பெருசாகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்க அதே நேரம் அங்க சிந்தாமணி தன்னோட புருஷனை அழைச்சிக்கிட்டு நேரா முத்துவோட வீட்டுக்கு வராங்க. ஏய் முத்து, மீனா, உங்க 2 பேர் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க இருந்து திருப்பதிக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன என்னோட பொண்ணு நீங்க திட்டம் போட்டு கடத்தி கொண்டு வச்சிருக்கீங்க. எங்க என் பொண்ணு எங்க? டேய், போய் வீடு ஃபுல்லா தேடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்ல அங்க இருந்த ரவுடிங்களோ வீடு ஃபுல்லா தேடி பார்க்க, அக்கா, வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம், ரேகா பாப்பாவை எங்கேயுமே காணோக்கா. என்னடா சொல்ற? நல்லா பாத்தீங்களா? ஐயோ, வீடு ஃபுல்லா சுத்தி தேடி பார்த்துட்டோங்க்கா. ஆமா, இப்போ எதுக்காக என்னோட வீட்டை வந்து நீ ஆட்களை வச்சு இப்படி நோட்டை எடுக்கிட்டு இருக்க? நான் யாரையும் கடத்தல. என்ன மீனா, நான் இப்போதான் சவாரிக்கு போயிட்டு வந்தேன். மீனா பூ கட்டிட்டு வரா. நீ என்னமோ உன் பொண்ணை கடத்தினதா சொல்லி இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க. இங்க கத்துற வேலையே கிடையாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. அப்பா, போக சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்ல, டேய், எனக்கு தெரியும்டா, நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்கேன்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. நான் விட மாட்டேன். இப்போவே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன். எப்படி என் பொண்ணை கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி ரொம்ப கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த விஜயாவோ கையை தட்டிக்கிட்டு சந்தோஷமா ரூமை விட்டு வெளியே வராங்க. சூப்பர், நான் சாபம் விட்ட மாதிரியே உன் பொண்ணு ஒரு பிச்சைக்காரன் கூட ஓடி போயிருக்கா பார்த்தல. இதுதான் விஜயாங்கிறது. ஒரு பத்தினியோட சாபம் கண்டிப்பா பழிக்கும் சொல்லுவாங்களே, அது இதுதான். உன் பொண்ணு நாசமா தாண்டி போக போறா. ஏய் விஜயா, இன்னொரு தடவை நீ அதிகமா பேசுனா உன் வாயை உடைச்சு பல்ல கையில கொடுத்துருவேன். என்னடி, என்ன அப்படி தாண்டி பேசுவேன்? என் வீட்டையே என்னை ஏமாத்தி என்கிட்ட இருந்தே இந்த வீட்டை புடுங்கலான்னு பார்த்தல. கடவுளா பார்த்து உனக்கு ஆப்பு வச்சானா? இப்படிதான் உன் பொண்ணு ஒரு பிச்சைக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி நாசமா தான் போவா. அதை நான் பார்த்து சந்தோஷப்பட தாண்டி போறேன். இங்க பாரு முத்து, இவளோட பொண்ணு நீ கடத்திருக்கியோ இல்லையோ, மொத்தத்துல அவ நாசமா போனா எனக்கு அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஏய் விஜயா, இந்த நேரத்துல கூட அடுத்தவங்களை சாப விடுறது தான் உனக்கு வேலையா போச்சா? பேசாம போ. இங்க பாருங்க, உங்க பொண்ணெல்லாம் என் பையனும் என் மருமகளும் கடத்தவே இல்லை. நீங்க எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க, போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை சொல்ல உடனே அங்க மூர்த்தி இருந்துகிட்டு, சிந்தாமணி, இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு தான் அது அவமானம். நம்ம பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரியும். நீ வா, நம்ம போலாம், வீண் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மூர்த்தி தன்னோட பொண்டாட்டியான அங்க சிந்தாமணியை அழைச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறாரு. உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த அண்ணாமலை இருந்துகிட்டு, என்னப்பா முத்து, பெரிய பிரச்சனையை இழுத்துட்டு வந்து வச்சிருக்கியே,
அப்பா அதுக்காக என்ன பண்றது? அந்த பொண்ணு சத்யாவை ரொம்ப காதலிக்கிறாப்பா. 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் இவங்க பிரச்சனை எல்லாம் சாதாரணம்ப்பா. நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நான் பாத்துக்கிறேன்ப்பா இந்த பிரச்சனைய. விடிஞ்சதோ மீனாவோட அவங்க அம்மா அதான் அத்தை கிட்ட பேசி எப்படியாவது சமாதானப்படுத்தி அவங்களையும் கூட்டிட்டு போய் அங்க இருக்க அவங்க 2 பேருக்குமே கல்யாணத்தை முடிக்கலான்னு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன மீனா சொல்ற? என்னங்க நீங்க இந்த அளவுக்கு முடிவு எடுத்திருக்கீங்க. உங்க பின்னாடி தான் நான் வந்திருக்கேன். இனிமே நீங்க எடுக்கிற முடிவுக்கு நான் சரின்னு தாங்க சொல்லுவேன். அப்பா இல்லப்பா, இவன் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில போய் சிக்க போறான், அது மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜ் சொல்ல, டே ஓடுகாலி, உன் வேலையை மட்டும் பாரு. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியும். நீ வா மீனா, கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் நாம பண்ணணும். இன்னொரு பக்கம் வீட்டுக்கு ரொம்ப கோவத்தோட வந்த சிந்தாமணியோ தன்னோட பொண்ணு ரேகா அப்படி எங்க தான் இவளுங்க மறைச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு தெரியாம திக்கி திணறி உக்காந்துகிட்டு இருக்க. அது நேரம் இங்க ரோகிணி வீட்டுக்குள்ள வராங்க. ஆண்டி ஆண்டி, என்ன ஆண்டி, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்பவும் வீட்டுக்கு வருவீங்க, ஏதாவது பேசிட்டு போவீங்க. என்ன ஆண்டி நான் பாட்டுக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கேன், ஏதோ டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்க, வேற என்ன பண்ணி தொலைறது கண்ணு? என் பொண்ணு ரேகாவை அந்த மீனாவும் முத்துவும் கடத்தி கொண்டு போய் எங்கேயோ வச்சிருக்காங்க. வீட்டுக்கு போயும் நான் தேடி பார்த்துட்டேன், ஆனா அங்க இல்லவே இல்லைன்னு என்னோட பசங்களும் சொல்லிட்டாங்க. இப்போ என் பொண்ணு எங்க இருக்கா, எங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படியாவது என் பொண்ணை நான் கூட்டிட்டு வரணும். இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் அவங்க வீட்டை விட்டா வேற வீடும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்க தான் என் பொண்ணு ரேகாவை அடைச்சு வச்சிருப்பாங்கன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி புலம்பிக்கிட்டு இருக்க. ஐயோ ஆண்டி, அவ்வளவு தானே, ஒரு நிமிஷம் இருங்க, நான் மனோஜுக்கு ஃபோன் பண்ணி அவன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசி எப்படியாவது அங்கே ரேகாவை எங்கே தான் அடைச்சி வச்சுருக்காங்கன்னு நம்ம மனோஜ் கிட்ட கேட்டால் கண்டிப்பாக அவன் உண்மையை சொல்லுவான். நீங்கள் இருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொஞ்ச நேரத்தில் தனியாக வந்த ரோகிணியோ அங்கே மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சொல்லு, அதான் 5 லட்ச ரூபாவை இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன், எனக்கு டிவோர்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ல, மறுபடியும் எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் கேட்க, என்ன மனோஜ், நான் உனக்கு பேசுறது தொல்லையா இருக்கா? பாரு, உன் கூட பிறந்தவன் அந்த முத்துவும் மீனாவும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம்னா நீ ஒத்தே வரமாட்டேங்கிற. யாரு? என் தம்பி முத்துவும் அந்த மீனாவும் சந்தோஷமா இருக்காங்களா? அவங்க பெரிய பிரச்சனையில சிக்கியிருக்காங்க. சொல்ல போனா இன்னும் 2 நாள்ல 2 பேரும் ஜெயிலுக்கு போனாலும் போவாங்க. என்ன மனோஜ் சொல்ற? ஆமா, அவங்க 2 பேரும் அந்த சிந்தாமணி இருக்குல்ல, அவளோட பொண்ணை ஏதோ ரேகாவை கடத்தி கொண்டு போய் என் பாட்டி வீட்டில் விட்டுட்டு வந்திருக்காங்க. அந்த சத்யாவுக்கு கல்யாணத்தை பண்ணுறதுக்கா. இன்னும் 2 நாள்ல கல்யாணம்னு சொல்லிட்டு வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த சிந்தாமணி பொம்பளை வந்தது. ஆனால் எவ்வளவு சொல்லியும் இவங்க சொல்லவே இல்லை. எப்படியும் அந்த பிரச்சனை வெடிக்க தானே போகுது. 2 பேருக்கு கல்யாணத்தை முடிச்சா சிந்தாமணி இவங்க 2 பேரையும் ஜெயில பிடிச்சி வைக்க தானே போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விடாம எல்லாத்தையும் மனோஜ் ரோகிணி கிட்ட உளறி வைக்க, மனோஜ் உண்மையாவா? ஐயோ, எதுக்காக முத்துவுக்கும் மீனாவுக்கும் இந்த வேலை? சரி சரி, எனக்கு 5 லட்ச ரூபாய் பணத்தை சீக்கிரமா ஏற்பாடு பண்ணி கொடு, நான் போனை வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி போனை கட் பண்ணிட்டு வேக வேகமா இங்க சிந்தாமணி கிட்ட வந்து, ஆண்டி நான் தான் சொன்னல, மனோஜ் கிட்ட விசாரிச்சா எந்த உண்மையா இருந்தாலும் வெளியே வந்துடும்னு. உங்க பொண்ணு எங்கேயும் இல்ல, அந்த முத்துவோட பாட்டி வீட்டுல தான் சத்யாவையும் ரேகாவையும் கொண்டு போய் பாதுகாப்பான இடத்துல விட்டுருக்கிறதா இப்பதான் மனோஜ் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி சொல்ல, உடனே மூர்த்தி இருந்துகிட்டு, என்ன சிந்தாமணி இதெல்லாம்? நாம எவ்வளவு தூரம் போய் கேட்டோம், இல்லவே இல்லை நடிச்சாங்க. என்னங்க அதெல்லாம் சும்மாங்க. ஏன் பொண்ணையே கடத்தி வச்சு என்கிட்டயே நாடகத்தை நடத்தினாங்களே, இனிமேதான் இந்த சிந்தாமணி யாருங்கிறத முழுசா பார்க்க போறாங்க. ஏன் கண்ணு ரோகிணி, அந்த பாட்டின்னு சொல்றானே, அந்த பாட்டியோட வீடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஆண்டி எனக்கு தெரியும், உங்ககிட்ட காட்டுவேன், ஆனா தயவு செஞ்சு என்ன மட்டும் இதுல மாட்டி விட்டுடாதீங்க. என்ன கண்ணு இப்படி சொல்லிட்ட? என்னை பத்தி உனக்கு தெரியாதா? எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணு, அதுக்கப்புறம் பல உதவிகளை நான் உனக்காக பண்றேன். சொல்ல போனா உன் புருஷன் மனோஜ் கூட உன்னை சேர்த்து வைக்கிறேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி ரோகிணி கிட்ட சொல்ல, ரோகிணியை அழைச்சிக்கிட்டு சிந்தாமணியும் அங்க மூர்த்தியும் நேரா கார் எடுத்துக்கிட்டு அடியாட்களோட பாட்டியோட வீட்டை நோக்கி போறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டியோட வீட்டுக்கு முத்துவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வேக வேகமா ஓடி வர, டேய் டேய் என்னடா இது, பார்த்து வாடா, வந்தா அப்படி தடிக்கு விழுந்துருவ போல இருக்கு. என்னாச்சு, எதுக்காக இப்படி மூச்சு இறைக்க ஓடி வர? பாட்டி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அதான் நம்ம முத்து ஒரு ஜோடியை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்க சொல்லி வச்சுட்டு போனானே, அவங்களோட அப்பா அம்மா தான் எனக்கு தெரிஞ்சு வராங்கன்னு நினைக்கிறேன். 3 காரு கூடவே ஒரு போலீஸ் ஜீப்பும் நம்ம வீட்டு தெருவை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு.
சீக்கிரமா அந்த ஜோடியை எங்கேயாவது மறைச்சு வைங்க பாட்டி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவோட ஃப்ரெண்டு தகவலை சொல்லிட்டு ஓட, இன்னொரு பக்கம் அங்க இருந்த ரேகாவுக்கு ஒரு பதட்டமாகுது. பாட்டி, உண்மையாலுமே என் அம்மா சிந்தாமணியா தான் இருக்கும், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருமா, நீ இந்த சத்யாவை காதலிக்கிறல, உண்மையாவே காதலிக்கிறல, உண்மையான காதல் எப்பயும் தோத்து போகாது. நான் இருக்கேன், நீ தைரியமா இரு. போலீஸ்ல உனக்கு இவனை பிடிச்சிருக்குன்னு ஒத்த வார்த்தை சொல்லு, அதுவே போதும். சார் சார் பாருங்க சார், என் பொண்ணு ரேகாவோட மனசை மாத்தி இவங்களோட பேரன், அதான் அந்த முத்துவும் மீனாவும் சேர்ந்து கடத்தி கொண்டு வந்து இங்க அடைச்சு வச்சிருக்காங்க போல இருக்கு. ஏ ரேகா, என்னடி காரியம் பண்ணிருக்க, வந்துடுற என் கூட அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி அழுதுகிட்டே ஒரு நாடகத்தை நடத்த, அங்க இருந்த இன்ஸ்பெக்டரோ, என்னம்மா பார்க்கறதுக்கு ரொம்ப வயசாகி இருக்கீங்க, இப்படி கொஞ்சம் கூட அறிவு இல்லாம நடந்துப்பீங்களா, எதுக்காக இவங்களோட பொண்ணை நீங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க, என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்க, சார் அவசியம் இருக்கு சார், இவங்க பொண்ணு ரேகாவும் என் பேத்தியோட தம்பி சத்யாவும் காதலிக்கிறாங்க. ஒருத்தருக்கு காதலிக்கிற விஷயம் இதோ இருக்காளே, இந்த பொம்பளைக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணை கடத்தி வச்சு ரொம்ப துன்புறுத்தினதா, இந்த பொண்ணே என் பேரனுக்கு ஃபோன் பண்ணி என்னை எப்படியாவது கூட்டிட்டு போயிடுங்க, சத்யா கூட சேர்த்து வச்சிருங்கன்னு சொல்லி கெஞ்சினதுனால என் பேரன் முத்து இவங்களை கூட்டிட்டு வந்து இங்க பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு போயிருக்கான். இது தெரியாம எதுக்காக சார் கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னம்மா ரேகா, இப்படி வந்து பயந்து நின்னுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போலீஸ் கிட்ட தைரியமா சொல்லு, நீயா தான் வந்திருக்க, சத்யாவை பிடிச்சி போய் தான் இருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உன் வாயாலேயே சொல்லுமா, உன் மனசுல இருக்கிறத நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாட்டி சொல்ல, இதை கேட்டதும் அங்க ரேகா இருந்துகிட்டு, சார் எனக்கு சத்யாவை தான் சார் பிடிச்சிருக்கு, இந்த விஷயம் தெரிஞ்சுதான் என்னை இவங்க கடத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, எனக்கு அங்க இருக்க பிடிக்காம தான் நான் சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். ஐ எம் மேஜர் சார், எனக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இஷ்டம் இருக்கோ அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இவங்க என்னோட வாழ்க்கையில தலையிடக்கூடாது, நீங்களே சொல்லி புரிய வைங்க சார், எனக்கு சத்யாவை தான் சார் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவா அங்க ரேகா சொல்ல, உடனே அங்க பாட்டி இருந்துகிட்டு, கேட்டிங்களா சார், நீங்களே கேட்டீங்களே அந்த பொண்ணோட விருப்பத்தை, இனிமே நீங்க யாரை அரெஸ்ட் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க சார். சிந்தாமணி, என்ன இதெல்லாம், உங்க பொண்ணு ரேகாவை முத்துவும் மீனாவும் கடத்திட்டதா சொன்னீங்க, ஆனா உங்க பொண்ணு விருப்பத்தோட தான் இந்த வீட்டுல இருக்கிறதா உங்க பொண்ணு வாயாலேயே வாக்குமூலம் கொடுக்குறாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சார் சொல்ல போனா இவங்க தான் சார், என்னோட டேடியும் மம்மியும் சேர்ந்து தான் என்னை கடத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, இவங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இவங்களை நீங்க முதல்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க சார்